இது வந்து ஈவன் பிரெக்னன்சி காலத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணும் பொழுதே கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஆனா பிரெக்னன்சி காலகட்டத்துல கட்டாயம் சாப்பிட வேண்டிய சத்து பொருளாக இருக்கு. இந்த ஃபோலிக் அமிலம் அப்படிங்கிறது நியூரல் டியூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நரம்பு குழாய் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய கருவில் இந்த நரம்பு குழாய் அப்படிங்கிறது தான் வந்து நியூரல் டியூப் தான் முக்கியமான ஒரு அமைப்பு. இதுதான் வந்து மூளை மற்றும் தண்டுவட வளர்ச்சிக்கும் சரி மற்ற உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கு. இது நல்லபடியாக வளர்ச்சி அடையணும், முழுமையான வளர்ச்சி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோலிக் அமிலம் சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக கர்ப்பம் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு 200 கிராம் ஆகுது நிறைய பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கணும். டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கிறதுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பொரியெல்லாம் இல்லாமல் நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சு அதை எடுத்துக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்க வேண்டிய 2வது சத்து பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவு முறைகள். ஸோ ஒமேகா 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு குழந்தையோடைய மூளை மற்றும் கண் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ கருவில் இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சிக்கும் அதனுடைய கண்ணான உறுப்பு வளர்ச்சிக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும்.